அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ப்ராபபிலிட்டியில டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரிங்களா? ஸோ என்ன சம் கொடுத்துருக்காங்கன்னா, ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் டேக்ஸ் த வேல்யூஸ் 1, 2, 3 and 4. கூடவே 2 times p of x equal to 1, 3 times p of x equal to 2, then 1 time p of x equal to 3, 5 times p of x equal to 4. இது எல்லாமே சேம் சொல்லும். So find the probability distribution of x and cumulative distribution. ரெண்டையுமே ஃபைண்ட் பண்ணணும். சரிங்களா? So what is given? நம்ம கையில் என்ன கொடுத்துருக்கோம்னு பார்க்கலாம். So 2 times p of x equals to 1 equals to 3 times p of x equal to 2 equals to 1 time p of x equal to 3 equals to 5 times p of x equal to 4. இது எல்லாமே ஈக்குவல் கொடுத்துருக்கு. இது எல்லாமே ஈக்குவல் தானே, அதனால நான் என்ன பண்றேன்னா இதை ஒரு கேன்னு நானா அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஒரு கான்ஸ்டன்ட் கேன்னு நானா அஷ்யூம் பண்ணிக்கிறேன். சரிங்களா? therefore என்ன ஆகும், 2 times p of x equals to 1 ஓட வேல்யூ என்ன, k. அதே சமயத்துல 3 times p of x equal to 2 ஓட வேல்யூ k தான். அதே சமயத்துல 1 time p of x equal to 3 அதனோட வேல்யூ k and 5 times p of x equal to 4 ஓட வேல்யூ k தான். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா kன்றது என்னன்னு எனக்கு தெரியாது இல்லையா, k வேல்யூ தெரிஞ்சதுன்னா வேலை முடிஞ்சது. ஸோ k எப்படி ஃபைண்ட் பண்றது நமக்கு நல்லாவே தெரியும். டு ஃபைண்ட் k. ஸோ k ஃபைண்ட் பண்றதுக்கு ஃபார்முலா இருக்குல்ல, procedure to find the k. என்னது? by definition of PMF, probability mass function. என்ன சொல்லுதுங்க? summation pi, total probability always 1, summation pi. அதாவது என்ன சொல்றேன்னா total probability is always 1 இல்லைங்களா? அதாவது இந்த எல்லா ப்ராபபிலிட்டி, இந்த 4 ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணா ஆன்சர் என்ன வரணும், 1 வரும். சரிங்களா? அப்போ ஆட் பண்றேன். p of x equal to 1 இடத்த மாத்தி எழுதிக்கிறேன். இப்போ நம்ம டேபிளா ஃபார்ம் பண்ணணும். ஸோ p of x equal to 1ன்றது என்ன இடத்த மாத்தி எழுதுனா, சப்போஸ் p of x equal to 1ன்றது என்ன ஆகும், k by 2 எழுதிக்கலாம். அதே மாதிரி p of x equals to 2 ஓட வேல்யூ k by 3 எழுதிக்கலாம். அதே மாதிரி p of x equal to 3ன்றது வெறும் k மட்டும் தான், 1k தான். இப்போ வெறும் k மட்டும் தான் வந்து. and p of x equal to 4 ஓட வேல்யூ k by 5 எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ சப்போஸ் நமக்கு டேபிள் மாதிரி கொடுத்தா நமக்கு ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. டேபிள் ஃபார்மேட்ல போட்டோம்னா ஒர்க் பண்றதுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அப்போ எக்ஸ் வேல்யூஸ் என்னென்ன எக்ஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, 1, 2, 3 and 4. கரஸ்பாண்டிங் p வேல்யூ, p of x values. இங்க என்னது? ஃபர்ஸ்ட் வேல்யூ k by 2, செகண்ட் வேல்யூ k by 3, தேர்ட் வேல்யூ k, ஃபோர்த் வேல்யூ k by 5. ஸோ இந்த டேபிள் மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம், சென்டென்ஸ் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கு. வேற ஒன்றும் இல்லை, டேபிள் மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக சென்டென்ஸ் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நமக்கு நல்லா தெரியும் டோட்டல் ப்ராபபிலிட்டி. இது எல்லா ப்ராபபிலிட்டி ஆட் பண்ண ஆன்சர் ஒன்றும் 1 வரும். சரிங்களா? அப்போ ஆட் பண்ணி பார்ப்போம். ஆட் பண்ண என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட் ஒன் k by 2, செகண்ட் ஒன் k by 3, தேர்ட் ஒன் k, ஃபோர்த் ஒன் k by 5. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண ஆன்சர் என்ன வரணும், 1 வரணும். சரிங்களா? இப்போ எல்லாத்தையுமே k கான்ஸ்டன்டா, k காமனா இருக்கு, k எடுத்து வெளியே வச்சிருக்கேன். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், 1 by 2, 1 by 3 plus 1 plus 1 by 5 இல்லைங்களா? இது எல்லாத்தையும் எல்சிஎம் எடுக்க வேண்டியதான். ஸோ குரூப்பிங் வைஸ் நான் எல்சிஎம் எடுத்துக்கிறேன். கேல்சியம்ஸ்னா ஒரே டைம்ல நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ தெரியலன்னு போது நம்ம குரூப் பண்ணி பார்க்கலாம். இது ரெண்டு எல்சிஎம் எடுத்துனாலும் k அப்படியே இருக்கும். இது ரெண்டு எல்சிஎம் கிராஸ் மல்டிபிளிகேஷன், 3 மேல போயிடும், 2 மேல போயிடும், கீழே என்ன ஆகும், 3 into 2 6. இந்த ரெண்டு எல்சிஎம் எடுக்கிறேன். கிராஸ் மல்டிபிளை பண்ண என்ன ஆகும், 5 plus 1 by 5 equals to 1 இல்லைங்களா? ஓகே, அப்ப இன்னும் மாத்தி எழுதுனா என்ன ஆகும், 3 plus 3 என்ன ஆகும், 5 by 6. இது என்ன ஆகும், 6 by 5 equals to 1. ஈவன் கிராஸ் மல்டிபிளை பண்ண என்ன ஆகும், 5 into 5 என்ன ஆகுங்க, 25. 6 into 6 என்ன ஆகும், 36 by 6 into 5 என்ன ஆகும், 30 equals to 1. So 36 25 add பண்ணா 36
41, 51, 61. அப்போ k ஓட வேல்யூ என்ன ஆகும்? 61 by 30 ஈக்குவல்ஸ் டு 1 ஆகும். எனக்கு என்ன வேணும்? k மட்டும் தான் வேணும். அப்போ இடத்து மாத்தி என்ன ஆகும்? ஆப்போசிட்ல போச்சுன்னா ரெசிப்ரோக்கல், தலையிலாக. இப்போ 30 by 61. இந்த வேல்யூ கட்டாயம் 1 விட குறைவா தான் இருக்கணும். k வேல்யூன்றது கட்டாயம் 1 விட குறைவா தான் இருக்கணும். 1 விட பெருசா போச்சுன்னா நம்மளோட ஆன்சர் ராங் ஆயிரும். அப்போ ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? k வேல்யூ என்னது? 30 by 61. இப்போ இந்த k வேல்யூ தூக்கி இதுதான் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். திஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் x தான் இது. சரிங்களா? இப்போ k வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ p ஆஃப் x k வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணனாலும் k by 2. k வேல்யூ என்னது? 30 by 61 இல்லைங்களா? அப்போ k வேல்யூ 30 by 61 61 கூட இருக்கா 1 by 2. அப்போ இன்டூ 1 by 2 போட்டு பார்க்கணும். சரிங்களா? அடுத்தது k by 3 30 by 61 இன்டூ 1 by 3. அடுத்தது k 30 by 61. அடுத்தது k by 5 30 by 61 கூட 1 by 5 போட்டு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணா கட் பண்ணிக்கலாம். எதெல்லாம் காமனா இருக்கோ அதை கட் பண்ணலாம். இங்க கட் பண்ண என்ன ஆகும்? இந்த ரெண்டு கட் பண்ணா 15 கிடைக்குமா? அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன ஆகும்? 15 by 61 ஆயிரும். p of x ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ 15 by 61. செகண்ட் வேல்யூ வரும். இந்த 30யும் 3 கட் பண்ணா 10 ஆயிரும். அப்போ 10 by 61 ஆயிரும். தேர்ட் வேல்யூ வரும். தேர்ட் வேல்யூ அதே தான், ஒண்ணுமே எதுவுமே கட் பண்ண முடியாது. 30 by 61. ஃபோர்த் வேல்யூ வரும். இதில் கட் பண்ணா 6. அப்போ 6 by 61. ஸோ இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்டால் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணாலும் சந்தோஷம். இதோட நம்ம நிறுத்திக்கலாம். எதுக்கு? டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு. சரிங்களா? கூட நமக்கு என்ன கேட்டுக்கணும்? குமுலேட்டிவ் CDF கேட்டுக்கணும். குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்டு இல்லைங்களா? இப்போ குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ன்றது என்ன? நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். CDF சொல்லுவோம். CDFன்றது கேபிட்டல் F of X. கேபிட்டல் F of X ஃபார்முலா என்னதுங்க? P of capital X less than or equals to small x. இதுதான் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன். அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டே வேணும். அடுத்தடுத்த வேல்யூஸை ஆட் பண்ணிட்டே வரணும். அவ்வளவுதான், பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் அதாவது டே 1ல என்ன இருக்கும்? 15 by 61 மட்டும்தான் இருக்கும். 15 by 61 மட்டும்தான் இருக்கு. டே 2 போகும்போது என்ன ஆயிரும்? இந்த வேல்யூ இது கூட ஆட் பண்ணிருப்போம். 15 by 61 10 by 61 ஆட் பண்ணிருப்போம். 15 plus 10 என்ன ஆகும்? 25. அப்போ 25 by 61. அடுத்தது இங்க வரும்போது என்ன ஆயிரும்? another 30 ஆட் பண்ணிருப்போம். இப்போ 25 plus 30 என்ன ஆகும்? 55 by 61 ஆகும். தென் இந்த 55 இந்த 6 ஆட் பண்ண என்ன ஆகும்? 55 61 by 61 ஆர் 1 ஆகும். இந்த கடைசி வேல்யூ கட்டாயம் என்னவா இருக்கணும்? குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்தளவுக்கு 1 தான் இருக்கணும். அப்படி 1 வரலன்னா எங்கேயோ இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். we have to go back and recheck. சரிங்களா? குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் கட்டாயம் லாஸ்ட் வேல்யூ 1 தான் இருக்கணும். 1 இருந்துச்சுன்னா கரெக்ட், இல்லைன்னா ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.